ஹலோ தோஸ்து, வெல்கம் டு ஆர்எஸ்டம் குக்கிங். இது வந்து ஃப்ரைடே எடுத்த குக்கிங் விலாக் தான். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு கீ ரைஸும் ஒரு கர்ட் சிக்கன் கிரேவி. கீ ரைஸ்க்கு எப்படின்னா வெறும் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூனு கீ, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம், பச்சை மிளகாய் என்கிட்ட கிடையாது எப்பயும் போல், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனுங்கிறேன் பாருங்கள், ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். பாஸ்மதி அரிசி தான் வந்து எடுத்திருந்தேன். அதை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் போல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியை வந்து வாஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிப்போம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பையும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு. ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசி தான் பார்த்தீங்களா. அப்புறம் வந்து கர்ட் சிக்கனுக்கு வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா, வெறும் வந்து சிக்கனில் கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தயிர், மிளகாத்தூள், உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் போல் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இதையும் வந்து சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா மசாலா எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பரான கர்ட் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நான் ஊற்றவே இல்லை. சிக்கனில் உள்ள தண்ணியும் அந்த கர்டில் உள்ள தண்ணியும் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. சூப்பராக இருந்தது இந்த கிரேவி. நீங்கள் வந்து டயட்டில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். ஆயில் இல்லாமல் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். சூப்பரான ரெசிபி, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கு வந்து கீ ரைஸோட இந்த கர்ட் சிக்கன் கிரேவியும் வச்சு நார்த்தங்காய் ஊறுகாய், அப்புறம் நேற்று வச்ச புதினா கொத்தமல்லி சட்னி வச்சுருந்தேன்ல, அதில் மிச்சமாக இருந்தது. அதையும் வச்சு இன்றைக்கோட லஞ்சு வந்து போயிருந்தது. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய் தோஸ்து.